ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது மிக அற்புதமான ஒரு பௌர்ணமியாக பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இந்த பௌர்ணமியின் போது சில முக்கிய கிரக மாற்றங்களும் பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க. இந்த ஒரு கிரக மாற்றங்களினுடைய இடப்பெயர்ச்சியினுடைய தாக்கங்களானது ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா மாறுபடும். அந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமாக பாதகமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்கள் பௌர்ணமி நாளில் ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வளர்ச்சியை காணலாம். ஸோ அந்த ஒரு பரிகாரங்கள் என்ன, அந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா பௌர்ணமியின் போது எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசி நேயர்கள் மிக நல்ல யோக காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும். சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் பண வசதியை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ சிந்தனையானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அதிருப்தியானது நீங்கி பிடிப்புகளும் உண்டாகும். ரிஷபராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா தவறாமல் இந்த பௌர்ணமியின் போது சில பரிகாரங்களை பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா சந்திர பகவானை பார்த்திங்கன்னா தவறாமல் வழிபாடுகளை செய்யுங்க. அவரை வழிபடக்கூடிய நேரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சரியாக மாலை 6 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் நின்று சந்திரனை பார்த்து நீங்கள் உங்களுடைய கையில் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை செய்துக்கோங்க. அதேபோல் தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றங்கள் காணப்படும். அந்த ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெய்வ சிந்தனையானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க. வாழ்க்கையில் இருந்த அதிருப்தியானது நீங்கி ஒரு பிடிப்பானது பார்த்திங்கன்னா ஏற்படும். சுபகாரியங்கள் சம்பந்தமான எல்லா விதமான தகவலுமே உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே வரும் அப்படின்னே சொல்லலாம். இடமாற்றங்களும் உண்டாகலாம். அதேபோல் எதிர்பாராத திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக இருக்கின்றார். தொழில் வியாபாரத்தில் சுப செலவுகளானது ஏற்படும். எதிர்பார்த்த லாபங்களானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையலாங்க. புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாகவே அலைய வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாகவே உழைக்க வேண்டியும் இருக்குங்க. மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது அகலும். எதிர்பார்த்த பணி இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனால குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகளானது தீருங்க. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துக்களானது உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வானது நீங்கி உற்சாகங்களானது உண்டாகுங்க. எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு சாதகமாகவே வரும். பண வரவும் கூடும். கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியங்களானது பெறும். கடன் பிரச்சனைகளானது தீரும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள். பணவரவானது மன திருப்தியை கொடுக்கும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் அவர்களது நட்பும் பார்த்திங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். எதிலுமே முன்னேற்றங்களானது காணப்படும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனங்களானது தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்குங்க. நிதி நிலைமைகளானது உங்களுக்கு சீர்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் காணுவதில் பார்த்திங்கன்னா ஆர்வங்களானது உண்டாகும். மனதில் உற்சாகங்களானது ஏற்படுங்க. எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகளும் கிடைக்கும். எதிலுமே உங்களுக்கு சாதகமான போக்கானது காணப்படுங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தடை தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்களானது சந்திக்க நேரிடுங்க. எதிர்பார்த்த பணமானது வருவது தாமதப்படும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனையே உங்களுக்கு கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும். சிலர் புதிய வேலைகளுக்காக முயற்சியை பார்த்திங்கன்னா மேற்கொள்வார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள்.
கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்களானது ஏற்படலாம். கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளினுடைய கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபங்களானது கிடைக்குங்க. உங்களுடைய பற்று வரவில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சுமூகமாகவே நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. அதேபோல் அலுவலகத்திலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்குங்க. நிர்வாகத்தினரினுடைய ஆதரவு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பாராட்டப்படக்கூடியதாக காணப்படுங்க. சக ஊழியர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் தீர்ப்பதுடன் அவர்களுடைய பணிகளில் உதவியும் செய்வீர். ரிஷபராசி நேயர்கள் நீண்ட நாட்களாகவே செல்ல நினைத்த வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஷேர் மூலமாகவே பணம் வருவதற்கு வாய்ப்புகளானது உண்டு. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியிலேயே தாய்மாமனுடைய வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலுமே அதனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. உணவு விஷயத்தில் கவனங்களானது தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும். சுப நிகழ்ச்சிகளால் வீடுகளானது களை கட்டுங்க. பிள்ளைகளால் அனுகூலங்களானது உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். உறவினர்களுடைய வருகையினால ஆதாயங்களானது உண்டாகுங்க. பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாகவே நீங்கள் வாங்குவீர்கள். தந்தை வழியில் சில சங்கடங்களானது ஏற்படக்கூடும். அதேபோல் தந்தையினுடைய உடல் நலனில் ஆரோக்கியங்களானது தேவை. மேலுமே இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கௌரவ பிரச்சனைகளானது உண்டாகும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணோட்டத்துடனே பார்த்தீங்கன்னா பார்ப்பார்கள். மற்றவர்களினுடைய செயல்களால் மன அமைதி கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைச்சலானது உண்டாகுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்த தாமதங்களானது இப்பொழுது நீங்கும். பணவரவானது திருப்தியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள் விற்பனையாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லியபடி பார்த்தீங்கன்னா நடப்பது நன்மையை கொடுக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா புதிய வேலைக்கு நடப்பது நன்மையை தரும். சிலர் புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் அது கிடைப்பது தாமதமாகலாங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபங்களானது கொஞ்சம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன்வந்தாலுமே உதவிகளானது தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. சகோதரர்களால் மன வருத்தங்களானது உண்டாகும்படியான சம்பவங்களும் நேரலாம். கவனங்களானது தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதில் இருக்கக்கூடிய நல்லதை கெட்டதை ஆராய்ந்து பார்த்து பின் அதில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது அப்படின்னு தான் சொல்லணுங்க. பணவரவு திருப்தியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றங்கள் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மையை தரும். சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. அதேபோல் கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மையானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சேரும். புது தெம்புடன் பணியாற்றுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டங்கள் இது அப்படின்னே சொல்லலாம். அதேபோல் அரசு வேலைகள் செய்யும் போது கவனங்கள் தேவை. இந்த ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களினுடைய நேரங்களானது பிள்ளைகளிடம் கவனமாக எதையுமே எடுத்து சொல்வது நல்லது. உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது முடிவிற்கு வரும். உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது விலகுங்க. பணவரவானது திருப்தியை கொடுக்கும். மனக்குழப்பங்களும் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதித்து கொள்வீர்கள். அதேபோல் மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற ஒரு கவலையானது உங்களுக்கு குறையும். சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்குங்க. சாமர்த்தியமாக பேசி காரியங்களை வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியங்களானது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில காலங்களாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது மாறுங்க. அதேபோல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தேரும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும். எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே சுறுசுறுப்பாகவே நீங்கள் ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றியை பெறுவீர். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.